சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். சண்டே லஞ்ச் மெனுங்க எங்கள் வீட்டில். சூப்பர் லஞ்ச் மெனு. எஸ், கொத்தமல்லியை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. கொரியாண்டர் கொத்தமல்லி சாதம் வித் பன்னீரோடு சேர்த்துங்க. அதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ அது என்னென்ன இன்க்ரீடியன்ஸுன்ட்டு பார்க்கலாமா? நல்ல ஒரு 3 பெரிய வெங்காயத்தை இந்த பிரியாணிக்கு நறுக்கிற மாதிரி நீட்டாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை நல்ல மண்ணெல்லாம் இல்லாமல் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். 200 கிராம் ஹட்சன் பன்னீரை சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காயை அப்படியே கீணி வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட் ஒன்று அரைக்கிறதுக்கு ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு 5லேருந்து 10 பூண்டு பல், தேங்காய் இதெல்லாம் வச்சு அரைக்க ரெடி பண்ணியிருக்கேன். தயிர் பச்சடிக்கு வெங்காயம், கேரட்டு, கொத்தமல்லி சேர்த்து தயிர் பச்சடி ரெடி பண்ணியிருக்கேங்க. இப்போ வாங்க அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா எப்படி இதை நம்ம கொத்தமல்லி சாதம் வித் பன்னீர் செய்யலான்றதை பார்த்துட்டு உங்களுக்கு ஃபைனலாக நான் தயிர் பச்சடியோடு நான் சர்வ் பண்ணுறேங்க நான். ஓகே, இப்போ இங்கே ரைஸுங்க பாசுமதி ரைஸோ இல்லை சாதாரண பச்சரிசியோ எது உங்களுக்கு வேணுமோ நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு உங்கள் வீட்டு குடும்ப நபர்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த பாத்திரத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க. எதால் மெஷர் பண்ணுறீங்களோ அரிசி அந்த பாத்திரத்தாலேயே தண்ணியும் அளந்து எடுத்துக்கணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான டிப்ஸு. ஓகே, இப்போ இந்த அரிசியை நான் கழுவிட்டு சும்மா ஒரு 1/2 கப்பு குக்கிங் வாட்டரை சேர்த்து நான் அப்படியே ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இப்போ இந்த பேஸ்ட் ஒன்று அரைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, பூண்டு டேஸ்ட்டு நம்மளை பொறுத்தது தாங்க. ஸோ 5லேருந்து 10 பூண்டு பல், ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், அதோட இந்த தேங்காயும் சேர்த்து அரைச்சிட்டு கடைசியாக இந்த பாருங்கள் நல்ல ஒரு கை கொத்தமல்லி இதையும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து, தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க. சப்போஸ் உங்களால் அரைக்க முடியலன்னா ஸ்பூனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க பேஸ்ட்டு. அந்த பேஸ்ட்டை தான் அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கும்பொழுது சேர்த்து தாளித்து கடைசியாக அந்த அரிசியும் சேர்த்து நம்ம குக் பண்ணணுங்க. நான் அடுத்தடுத்து ஒரு ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் 1 பாட் ரைஸாக தான் நான் பண்ண போகிறேன் குக்கரில். அதையும் நீங்கள் எப்படி 1 பாட்டாக பண்ண போகிறீங்களா இல்லை சாதம் வடித்து ஆற வச்சு அப்படி செய்ய போகிறீங்களான்றதையும் நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு செய்யுங்க. சாதம் வடித்து ஆற வச்சு செய்கிறதா இருந்தால், பச்சரிசியாக இருந்தால் 2.5லேருந்து 3 கப்பு சாதம், அதாவது அரிசிக்கு தண்ணி சேர்த்து உங்கள் வீட்டு குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 3 விசிலா 4 விசிலா சாதத்தை விட்டு நல்ல ஒரு தட்டிலையோ பேஷன்லேயோ கொட்டி ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு நல்ல உதிரியாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மசாலாலாம் வதக்கிட்டு சாதத்தை சேருங்க. அதேமாரி பாசுமதி ரைஸில் பண்ணுறீங்களா இருந்தால் பாசுமதி ரைஸை நம்ம குக் பண்ணுவோம்ல, ஃப்ரைட் ரைஸு மற்ற பிரியாணிக்கு இதுக்கெல்லாம் நம்ம பாசுமதி ரைஸ் எப்படி குக் பண்ணுவோமோ அதே மாதிரியே சாதத்தை உதிரியாக வடித்து ஆற வச்சு பாசுமதி ரைஸையும் அதையும் கடைசியாக இந்த மசாலாலாம் வதக்கிட்டு அந்த வடித்த சாதத்தை, அது பச்சரிசியாக இருந்தாலும் சரி பாசுமதி ரைஸாக இருந்தாலும் சரி, கடைசியாக அந்த மசாலாவோடு சேர்த்து அப்படியே நம்ம ஒரு பெரட்டி எடுத்துட வேண்டியதாங்க. நான் இன்றைக்கி 1 பாட்டாக பண்ணுறதுனால டைரெக்டாக நம்ம பிரியாணிலாம் குக்கரில் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தாங்க நான் செய்ய போகிறேன். ஓகே, நான் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சிட்டு ஃபைனலாக உங்களுக்கு கொத்தமல்லி சாதத்தோடையும் ஆனியன் ரைத்தாவோடையும் உங்களுக்கு நான் சர்வ் பண்ணுறேங்க. பாசுமதி ரைஸாக இருந்தால் நீங்கள் 1.5லேருந்து 1.25 அளவு தண்ணி நீங்கள் சேர்க்கலாங்க. இப்போ இந்த நான் இன்றைக்கி பச்சரிசியில் தான் செய்ய போகிறேன். அதனால் இந்த கப்பால் நான் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு சும்மா ஒரு 1/2 கப்பு குக்கிங் வாட்டரை சேர்த்தே நான் ஒரு 1/2 hour ஊற வைக்கிறேங்க. நம்ம பாசுமதி ரைஸ்லாம் ஊற வைப்பெல்லாம் அதே மாதிரி தாங்க.
அது ஊறுறதுக்குள்ளே நம்ம இந்த காய்கறி இதெல்லாம் நம்ம நறுக்கி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இந்த பன்னீரை லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்குவோங்க. ஓகே, இப்போ இந்த சாதம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடிங்க இந்த சாதத்துக்குன்னு நம்ம குக்கிங் ஆயில் ப்ளஸ் நெய் 1 டேபிள் ஸ்பூன் 1+1 சேர்த்து அது சூடானதுங்க இந்த பன்னீரை லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் டேர்ன் ஆகிற மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ரொம்ப வறுத்துறாதீங்க, முறுக்கு முறுக்குன்னு போயிடும். அப்படி சும்மா இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு பக்கத்திலேயே நின்று லோ ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு இதை வறுத்து எடுத்துக்கிட்டு அப்புறமா இந்த மிச்ச எண்ணெயில் நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாங்க. இது தாளிக்கிறது கூடங்க 2 டைப்பாக மசாலா வாசனை பிடிக்கும். அதனால் நம்ம பிரியாணி, தக்காளி சாதம், பிரிஞ்சி இதுக்கெல்லாம் தாளிக்கிற மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சும் பண்ணலாம். இல்லை எங்களுக்கு அந்த ஸ்பைசி வாசனையே பிடிக்காது அப்படிங்கிறவங்க கடுகு, உளுத்தம்பருப்பு, இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதை தாளித்து இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க, இதை சேர்த்து வதக்கிட்டு அரிசியை சேர்த்து அப்படியும் பண்ணலாங்க. ஸோ 2 டைப்பாக பண்ணலாம். இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் ஸ்பைசி சேர்க்காம கடுகு, உளுத்தம்பருப்பு தாளித்து தாங்க நான் பண்ண போகிறேன். நான் சூப்பரான அருமையான லஞ்ச் மெனு அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. அதுவும் பன்னீர் சேர்த்து பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்ம வீட்டு குழந்தைங்க எல்லாருக்குமே இதை லஞ்சாக கொண்டு போகும்போது டப்பாவே காலியாகி வந்துருங்க. அண்ட் டெஃபினெட்லி சொல்கிறேன், சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு கொண்டு போங்க. ஸ்கூல் பசங்களுக்கு மட்டும் இல்லை, ஆஃபீஸ் கோயர்ஸும் இதை கொண்டு போகலாங்க. செம்ம டேஸ்டாக இருக்கும். ட்ரை பண்ணி தான் பாருங்களேன், அப்புறம் சாப்பிட்டுட்டு சொல்லுவீங்க சூப்பராக இருக்குன்னு. இப்போ பாருங்கங்க, இந்த பன்னீரை வறுத்துட்டு இதை பாருங்க, மீதி உள்ள அந்த எண்ணெயிலேயே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அது வெடித்ததும் இந்த நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணுங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு கண்ணாடி பதம் வதங்கினா போதுங்க. வதங்கினதும் இந்த அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் தீயை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி எடுப்போங்க. அப்புறமா அரிசியை சேர்க்கலாம். இப்போ பாருங்கங்க, இந்த அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டுங்க. நான் இந்த கப்பால் தான் அரிசி மெஷர் பண்ணதுனால இதாலேயே 3 கப்பு தண்ணி, குக்கிங் வாட்டர் சேர்த்து இந்த சாதத்துக்கு தேவையான உப்பெல்லாமும் சேர்த்துட்டாங்க. இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு கல் உப்பு கூட இருக்கிற மாதிரி டேஸ்ட்டு பார்த்து உப்பை போட்டுட்டு இந்த பாருங்க, இப்போ 1/2 ஹவராக ஊற வச்ச அரிசி, பச்சரிசி, இந்த அரிசியும் சேர்த்துட்டு குக்கர் மூடியை போட்டு மூடி முதல் 2 விசில் கொஞ்சம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் விடுங்க. அடுத்தது 3ஆவது விசில் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துருங்கங்க. நான் எல்லாம் ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கொத்தமல்லி சாதம் ரெடிங்க. இப்போ சாதம்லாம் ரெடியாகி நம்ம சர்வ் பண்ணுற நேரத்தில் இந்த பன்னீரை நம்ம ஆட் பண்ணால் போதுங்க. ஓகே, இப்போ எதுவும் ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை. சரியா? நான் எல்லாம் குக்கிங் ஆனதுக்கப்புறம் சாதத்தை திறந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேங்க. கடைசியாக குக்கரை மூடுறதுக்கு முன்னே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து விட்டுருங்க. லெமன் ஜூஸ் ஒரு 1/2 மூடி புழிஞ்சிருங்க. இப்போ பாருங்கங்க, நல்லா சூடாக சூப்பராக ஜம்முன்னு நல்லா வந்துருச்சு பாருங்க. அருமையாக நல்லா பொல 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 பொலன்னு அட்டகாசமாக இருக்குங்க. நல்லா ரொம்ப போட்டு சாதத்தை இப்படி அப்படின்னு எடுத்து அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. சாதம் நொறுங்கி போயிட போகுது. பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ இந்த பன்னீரை அப்படியே மேலாக போட்டுற வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. பன்னீர் பிடிச்சவங்களுக்கு பன்னீரோடு சேர்த்து கொடுங்க. பன்னீர் வேணாம், எனக்கு வெறும் சாதம் மட்டும் போதுங்கிறவங்களுக்கு வெறும் சாதத்தை மட்டும் கொடுங்க. ஓகே, இப்போ செம்ம டேஸ்டாக இருக்குங்க. வாய் ஊறுது இப்போ பார்க்கும்போதே. உங்களுக்கு நான் இப்போ தட்டில் வச்சு சர்வ் பண்ணுறேங்க. நான்
என்னங்க நல்ல சூப்பரான அருமையான ஃபென்டாஸ்டிக் டேஸ்டில் சண்டே லன்ச் மெனுங்க. ஆல் ஃபேவரட், ஆல் ஏஜ், ஸ்பெஷலி கிட்ஸுங்க. பிகாஸ் பன்னீர் சேர்த்துருக்கிறதுனால அருமையாக இருக்குங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். நீங்கள் சைடிஷ் நான்வெஜ் வெஜ் எது வேணாலும் நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சிம்பிளாக சாப்பிடணுன்னா எப்பொழுதும் ஆல் ஃபேவரட் ரைத்தா, அவ்வளோதான். நான் பக்கத்தில் எங்கள் வீட்டில் ஹோம்மேடாக தயார் பண்ண வத்தலுங்க, அதை நான் பொரித்து வச்சுருக்கேன். நீங்கள் நான்வெஜ்ஜில் சிக்கன் மட்டன் எது வேணாலும் கிரேவியோ ஃப்ரையோ உங்களுக்கு பிடித்தமான டேஸ்ட்டில் செஞ்சு இதோட சேர்த்து வச்சு சைடிஷ்ஷாக சாப்பிட்டுங்க. இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். தரோவாக செக் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத என்னோடய ஸ்டைலில் என்னோடய மெத்தடில் நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் என் சேனல் நல்லா க்ரோத் ஆகுங்க. உங்களுடைய ஆதரவு என்னுடைய வளர்ச்சிங்க. நிச்சயம் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். Have it. Emmy. See you next. Bye-bye.